இப்போ ஒரு என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து எண்ணெய் எங்களோட இது. நாங்க வந்து அந்த நாட்ட வந்து இனிமே நாங்க தான் ஆட்சி செய்வோம். இங்கிருந்து ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா உண்மையில அது நடந்தது என்ன? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ ஏன் நடந்ததுன்றதுக்குள்ளார உள்ள போகணும் அப்படின்னா, முதல்ல இவங்க எடுத்துக்கிட்ட நோக்கத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்களான்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். எடுத்துக்கிட்ட நோக்கம் என்ன? இவங்களுடைய அந்த அங்க ஒரு ஆட்சி மாற்றத்த கொண்டு வர்றது, அந்த எண்ணெய் வளங்கள வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது தான். அதுல வந்து நிரூபிக்கணுன்றதுலாம் ஒண்ணும் அவசியம்லாம் கிடையாது. அவங்களே சொல்லிட்டுதால நம்ம ஒண்ணும் நிரூபிக்க தேவையில்ல. ஆனா சொன்னது நடந்ததான்றது தான் நம்மளுடைய கேள்வி. நல்லது நடந்ததான்னு கேட்டீங்க அப்படின்னா, எதுவும் நடக்கல அப்படின்றது தான் உண்மையான விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, இவர் அதிபர கடத்தினதுக்கு பிறகு அந்த நாட்டு சட்டப்படி அந்த நாட்டு உயர்நீதிமன்றம் அங்க துணை அதிபரா இருந்தக்கூடிய டெல்சிய வந்து அவங்க அதிபரா நியமிச்சிருக்கிறாங்க. அவங்க அதன் பிறகு அந்த மொத்த ராணுவம் அவங்களுடைய பின்னாடி நிக்குது. அப்போ அந்த என்ன இப்ப மடுரோவுக்கு பதிலா மற்ற இன்னொருத்தர் வந்து அங்க ஆட்சியில இருக்கிறார். அவ்வளவுதான். மத்தபடி எந்த ஒரு இவங்க எதிர்பார்த்த எந்த விளைவுகள் நடைபெறல. அப்போ அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் செய்றாங்க. என்னன்னா, இங்க இருக்கிற நெறைய எக்ஸ் தளங்கள் இப்ப சொல்லக்கூடிய அந்த ட்விட்டர் வந்து நெறைய டவுன்லோட் ஆகுறது அதிகமா இருக்குது. அது அடுத்த மாதம் வரைக்கும் அந்த ஸ்டார்லிங்க் சொல்லக்கூடிய அந்த மஸ்கோட அந்த இணையதளம் இலவசமா குடுத்திருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் இப்போ நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். என்ன அந்த மாரி உலகம் முழுக்க ஆட்சி மாற்றம் நடக்கும்பொழுது, ஏன் இந்த மாரி இணையதளத்த இலவசமா வழங்குறாங்க அப்படின்னு. நம்ம ஊர்ல கூட இணையதளத்த இலவசமா குடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பயன்படுத்தினோம். அதுக்கான விளைவுகள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அது ஒண்ணும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதுக்கான விளைவுகள் அவங்க அனுபவிப்பாங்களா இல்லையான்னுலாம் நமக்கு தெரியாது. அந்த நாட்டு மக்கள் தான் அத முடிவு பண்ணணும். அத எப்படி பயன்படுத்தி எப்படி தனக்கான விடுதலை சாதிச்சுக்க போறாங்களா? இல்ல வந்து அமெரிக்க அந்த காப்பாளர் அதாவது உலக சேவியர் வந்து தங்கள வந்து அப்படியே அரவணைச்சுக்கிறத அத ஏத்துக்க போறாங்களான்றத அவங்க தான் முடிவு செய்யணும்.